மக்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராஜா, அரசியல் அம்பலம். நம்மளோட யூடியூப் சேனல் தொடர்ந்து எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தயங்காமல் சொல்லுங்கள், தப்பு இல்லை. எப்படி நான் வந்து என்னோடய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பேசுகிறேனோ, அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தப்பாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், வேறு எந்த டாபிக் பற்றி பேசணும்னு சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள். அதையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இப்போ என்ன பேச வந்தேன் அப்படின்னா, தொழில்துறை அமைச்சர் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை செய்கிறேங்கிற பேரில் அதை ரீல்ஸ் எடுத்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டால் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கலை, அந்த ஸ்கூலில் இருந்தவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் இருந்தவங்க எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை நீங்கள் வந்து அமைச்சருங்கிற பேரில் நீங்கள் அதை வந்து தடுத்துருக்கலாமே. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வீடியோ எடுக்காதீங்க, ரீல்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்படியே எடுத்திருந்தாலும் யாரும் அதை போஸ்ட் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. அந்த பவர் இருக்குங்கிற அந்த எண்ணத்தில் தானே நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப சங்கடப்படுத்தியிருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன அந்த குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. நீங்கள் போகணுன்னு நினச்சா தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் இருக்குது. அதாவது நான் பேசுகிறது ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூல் எத்தனையோ இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு உங்களோட இந்த ஆங்கில புலமையை வந்து அங்கே வந்து நீங்கள் பேசியிருக்கலாமே. அங்கே இருக்கிற குழந்தைங்க உங்களோட சூப்பராக ஆங்கிலம் பேசுவாங்களே. அங்கே இந்த சின்ன குழந்தைங்கள போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆசிரியர்களும் பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. அவங்களும் ரொம்ப சங்கடத்தில், தயக்கத்தில், ரொம்ப என்ன பேசுறதுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அங்கே போய்ட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன், இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, உங்களோட தொழில்துறையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பேசுகிறதுக்கும், பார்க்குறதுக்கும், ரீல்ஸ் போடுறதுக்கும், அதை சரி பண்ணுறதுக்கும், அதில் முன்னேற்றத்தை காமிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அப்புறம் வந்து மேசகான் டாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அதுவும் பல ஆயிரம் கோடிகளை எடுத்துன்னு போயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை வீடியோவும் தான் போடுறீங்களே தவிர, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம், இதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு எந்த கம்பெனி உள்ளே கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். இல்லை இப்போ வெளியே போன கம்பெனிஸ்கிட்ட நீங்கள் பேசலாம், என்ன ரீசனால் போனாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பேசி அதை சரி பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் பண்ணுறதுக்கு. அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, உங்கள் தலைவர் என்ன பண்ணுவாரோ அதை எப்படி குழந்தைங்கள வச்சு கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரி போய் அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாரோ, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்கள் யார் அப்படின்னு ரீல்ஸ்லாம் போட்டு வீடியோ போடுறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் போய் அந்த குழந்தைய கேட்டிங்கள, அது அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 4th ஸ்டாண்டர்ட் என்னவோ தான் படிக்கும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் ஒரு 10th 12th ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் கேட்டிருக்கலாமே அதே ஸ்கூலில். அப்போது வந்து தெரிஞ்சிருக்கும்ல, என்ன அவங்க உங்களை என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபடாமல் உங்களோட தொழில்துறையில் சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், போன அரசாங்கம் இருந்தபோது என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம என்ன பண்ண முடியுங்கிற ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற வழியை பாருங்கள். அதை பற்றி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களோட இதை காமிச்சிருங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம், இதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு நீங்கள் போய் அந்த மாதிரி பள்ளியில் போய் ஆய்வு நடத்துனீங்க? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு. கேட்டால் இப்போ அதுக்கு நீங்கள் நிறைய ரீசனில் வேறு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு சில காரணங்கள் வேறு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து இதை வந்து அந்த பசங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் ரீல்ஸாக வந்து போட்டாங்க, வீடியோ எடுத்திருக்காங்க, அதை வந்து அவங்கள முன்னேற்றணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் பண்ணோன்னு சொல்லிலாம் பேசுகிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு உண்மையிலே கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. அது வந்து எப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல எனக்கு. எங்கள் மக்களாக எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இதெல்லாம் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி.